வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 29ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் நேற்று பார்த்தா அக்டோபர் 28ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். First question, in which country's border was the exercise Trishul held? திரிசூல் போர்ப்படை பயிற்சி எந்த நாட்டின் எல்லையில் நடைபெற்றது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி நமக்கு வந்து where is the Indian Maritime Week 2025 event held? அதாவது இந்திய கடல்சார் வாரம் 2025 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா மும்பை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் போஷான் அபியான், போஷான் அபியான் பயனாளிகளுக்கான இலவச தொடர்பு எண் என்ன அப்படின்னா 1515 நம்பரை மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் அவார்டு, உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி விருது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடைச்சிருக்கு, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் அனிமேஷன் டே என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 28. நெக்ஸ்ட், விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் என்னைக்கு, லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் வந்து அக்டோபர் 27 டு நவம்பர் 2. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. அக்டோபர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் 1 2026க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம நவம்பர் 3ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ண போறோம். இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. ஸோ பிலிம்ஸ் தனியாட்டு ஒரு டெஸ்ட் பேட்சா லான்ச் பண்ண போறோம். மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்சா இல்லாம எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிற ஒரு பேட்சா இது இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, டன். இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் மொத்தம் வந்து நமக்கு வந்து 41 டெஸ்ட் இருக்கும் மக்களே. 41 டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இதுல 14 டெஸ்ட் தான் ஸ்கூல் புக் டெஸ்ட், மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்டா இருக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி நோட்டு, கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட், இந்த டெஸ்ட் எல்லாம் கவர் ஆகும். இது நவம்பர் 3ஆம் தேதி இந்த பேட்ச் ஆரம்பிக்க போது. இதற்கான பிரைஸ் வந்து 3499 அப்படிங்கிறது. கொஸ்டின்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இது நார்மலான ஒரு நம்ம வந்து கிளாஸ் எடுத்துட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. கிளாஸும் இருக்காது, மெட்டீரியலும் இருக்காது. அப்போ என்ன பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு மெயின்ஸ் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும், அது ஒரு நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ எடிஷன் பாயிண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் 75 நாள் ஒவ்வொரு கொஸ்டினா கொடுத்து உங்களை வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லி அதை நான் பர்சனலா ரிவ்யூ பண்ணி அந்த ஓவரால் அந்த 75 டேஸ்ல அந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஓவரால் ஐடியாவும் கிடைச்சிரும். ஆன்சரும் நல்ல ஆன்சர் எழுத படிச்சிருவீங்க. ஸோ இந்த பேட்சும் நவம்பர் 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து நமக்கு 5999 அப்படிங்கிறது. ஸோ இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்டீங்கன்னா 7604905977 இந்த நம்பருக்கு 7999 நீங்க பிலிம்ஸ் மெயின் சேர்ந்து ஜாயின் பண்றதா 7999 நீங்க பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். பிலிம்ஸ் உடைய ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுருக்கோம், செக் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணிடலாம் மக்களே. சோ முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். சோ முதல்ல என்ன அப்படின்னா மத்திய அரசினுடைய ஒரு திட்டம், அந்த திட்டத்திற்கு நம்ம மாநிலத்திலிருந்து சில மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன திட்டம், எந்தெந்த மாநிலங்கள் டைரக்டா பார்த்தலாம். So first, which districts are included in the PM தன் தானிய கிருஷி யோஜனா, பிரதமரின் தன் தானிய வேளாண் திட்டத்தில் இணைந்த மாவட்டங்கள் எவை? முதல்ல இந்த ஸ்கீம் பத்தி நம்ம பார்த்துடலாம் மக்களே. இந்த ஸ்கீம் நம்ம அக்டோபர் 15ஆம் தேதி இந்த ஸ்கீம் பத்தி நம்ம பார்த்திருப்போம். இன்னொரு வாட்டி சொல்றேன், இந்த PM தன் தானிய கிருஷான் யோஜனா அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 11 2025. ஓகேவா? இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பின்தங்கிய 100 பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது விவசாயத்துல பின்தங்கிய ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பாங்க. பின்தங்கிய மாவட்டங்கள், விவசாயத்தில் பின்தங்கிய ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து, அதாவது இப்போ விவசாயத்தில் பின்தங்கிய மாவட்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை வந்து அங்கே உள்ள ஈல்டு விளைச்சல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இது விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் சரி, அங்கே தண்ணி வந்து பஞ்சமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து 100 மாவட்டங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து அங்க உள்ள ஈல்ட, அங்க உள்ள மகசூலை வந்து
பெருக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த PM தன் தானிய கிருஷி யோஜனா. இன்னொரு வாட்டி சொல்றேன், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 விவசாயத்தில் பின்தங்கிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் வந்து விளைச்சலை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு திட்டம். அப்போ 100 மாவட்டம்னு சொல்லியாச்சு. 100 மாவட்டம் சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன 4 மாவட்டங்கள் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் இருக்க எல்லாமே சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கலாம். ஸோ இந்த 4 மாவட்டங்களும் வந்து இந்த 100ல் 4 வந்து நம்ம ஊரில். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆக்சுவலி இந்த ஸ்கீம் இந்த 100 பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இந்த ஸ்கீம் வந்து இன்னொரு ஸ்கீமை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது. அதாவது நித்தி ஆயோக் இருக்குல்ல, நித்தி ஆயோக் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. அதாவது லட்சிய மாவட்டங்கள் திட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இது வந்து லட்சிய மாவட்டங்கள் திட்டம். இந்த லட்சிய மாவட்டங்கள் திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லா விஷயத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இந்த பொருளாதார வாய்ப்புகளை பெருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா இதுலையும் நமக்கு அதாவது 100ன்னு சொன்னாங்க, அப்புறம் 112 எடுத்தாங்க. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து 2 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா இன்னும் பார்த்தோம்ல ராமநாதபுரம், இந்த ராமநாதபுரமும் அதே மாதிரி விருதுநகர் எடுத்தாங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த தன் தானிய கிருஷி யோஜனாக்கு 4, இந்த நித்தி ஆயோகுடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் லட்சிய மாவட்ட திட்டங்கள்ல வந்து லட்சிய மாவட்டம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தையும் விருதுநகரையும் தேர்ந்தெடுத்து அந்த ஊரை டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, புரியுதா? ஸோ இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில இருந்து மாணவ மாணவிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. புதிய திட்டம். என்ன திட்டம் அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which department launched the future ready scheme? எதிர்காலத்துக்கு தயாராக திட்டத்தை எந்த துறை அறிமுகப்படுத்தியது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். இது யாருக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. யாருக்கான திட்டம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான திட்டம் தான் இது. அப்போ ஒரு திட்டம்னு கொடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுக்கலாம். இது வந்து பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான். அதுலேயும் முக்கியமாக எந்த வகுப்பு படிக்கக்கூடிய எந்த கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1 to 9 1ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளான திட்டம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய சிந்தனை திறனை, அதாவது வந்து திங்கிங் எபிலிட்டியை வந்து பெருக்கிறதற்கான ஒரு திட்டம். அதாவது அவங்களுடைய அந்த சிந்தனைகளை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா டெஸ்ட்டில் நான் இந்த மாதிரி அதாவது சயின்ஸு, அதாவது அறிவியலாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இங்கிலீஷு, மேக்ஸ், கணிதம், அதே மாதிரி அவங்க சப்ஜெக்ட் சார்ந்த பொது அறிவு ஜிகே. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் அவங்க ஆல்ரெடி படித்ததுல இருந்து கொஞ்சம் அவங்களுடைய மூளையை யோசிக்க வைக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அவங்கள டெஸ்ட் எழுத வைப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து நிறைய யோசிப்பாங்க. அவங்களுடைய அந்த சிந்தனைகள், அவங்களுடைய அந்த திறன் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ வந்து அப்போவே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு 18 வயசு ஆகி முடிஞ்சு வந்தோடனே VAO குரூப் 4லாம் ஈஸியாக எழுதலாம்ல. அவங்க VAOக்கு ஒரு 21 ஏஜ் ஆனால் UPSC எழுதலாம், குரூப் 1 குரூப் 2 எழுதலாம். அதனால வந்து அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய ஸ்கில்லு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு அப்போ அதுக்கு வந்து இப்போதுலேருந்து எப்படியா இருந்தாலும் ஸ்கூல் புக் தான் படிக்க போகிறோம். அந்த ஸ்கூல் புக்கை வந்து கரைச்சி குடிக்கிறதுக்காக இப்போவே வந்து அவங்களுடைய சிந்தனைகளை மேலோங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி திட்டம் எதிர்காலத்துக்கு தயாராகு, ஃபியூச்சர் ரெடி. அதனால் இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம காம்படிஷனாக வரதுக்கு முன்னாடி டக்கு புக்குன்னு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க டப்புன்னு அடுத்த வருஷம் 2026 கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம். சம்பளம் வேற கூட போகுது, அதையும் நம்ம நியூஸில் வச்சுருக்கோம். என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது புரிஞ்சதில்ல? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து பள்ளிக்கல்வித்துறை. ஓகேவா, அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 நாளாக ஒரே பிரச்சனை. அதாவது நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் வரைக்கும் அதுதான். என்ன ஹெட்லைன் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி படப்படுத்திட்டாங்க. என்ன நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து டென்ஷன் ஆக்கிட்டாங்க.
யார் இவங்க 3 பேர் பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து இவர் நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவங்க 2 பேரும் எலெக்ஷன் கமிஷன், ஞானேஷ்குமார் மற்றும் விவேக் ஜோஷி அண்ட் சுக்பீர் சிங் சந்து. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் எஸ்ஐஆர் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகள் வந்த எஸ்ஐஆர் என்றால் என்ன? அதாவது வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் பண்ண போகிறதாட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஸோ எஸ்ஐஆர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிற நமக்கு அப்ரிவேஷனில் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். எதை திருத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலுடைய திருத்தம் பண்ண போகிறாங்க. இது நான் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஆளுங்கட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சியான ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் பண்ணுங்க, ஆனால் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். முதல்ல இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம்னா என்ன? இப்போ நமக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிருப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வீட்டிலலாம் வந்து என்னமா ஆள் இருக்காங்களா, அதாவது வந்து அடிக்கடி ஒரு முகாம் போடுவாங்க. நம்ம வந்து ஏதாவது பேரை சேர்க்கிறதா இருந்தாலோ இல்லை எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை ஏதாவது ஓட்டர் ஐடியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அந்த முகாமில் போய் மாற்றிக்கலாம். அப்படிதான் இதுதான் ஜென்ரல் நடக்கும். வருஷம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணலாம். என்ன இது வந்து ஒரு புறம் இருக்கும். இது இல்லாமல் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து வீடு தேடி வந்து ப்ராப்பரான அப்டேட்டாக இப்போ ஒரு வீட்டுக்கு வராங்க, வீடு பூட்டி கிடக்கு, இந்த வீட்டில் வந்து முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்க அவங்க பேரில் இருக்குது. அப்போ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுடைய பேரை எடுக்கலாமா, இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் போய் செக் பண்ணி ப்ராப்பரான இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. இது நல்ல விஷயம் தானேன்னு தோணும். இப்போ வந்து சில ஊரில் இப்போ சில வீடு வந்து இப்போ ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. அந்த தாத்தா பாட்டி வந்து இறந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய பேரில் வாக்காளர் அட்டை இருக்கும், அவங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க ஓட்டை லாஸ்ட் யார் போடுவா, ஏதாவது கள்ள ஓட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருந்தால் அதை வந்து திருத்திடலாம். இல்லை வேற ஊர் மாதிரி போயிருப்பாங்க, ஆனால் இங்கேயும் ஓட்டு இருக்கும் அங்கேயும் ஓட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறது, புது வாக்காளர்களை சேர்க்கறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வீடு தேடி போயிட்டு பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லது தான். ஆனால் என்ன அப்படின்னா பீகாரில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு இப்போது பீகாரில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு பண்ணாங்க. அந்த பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் பேரை வந்து புதுசாக ஆட் பண்ணாங்க. 21 லட்சம் வாக்காளர்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணது பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் வாக்காளர்களுடைய பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்து. ஸோ அதனால வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் வந்து நீங்கள் சேர்க்கறது ஓகே, ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எவிடன்ஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ஒரு 24 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க கையில். இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண லிஸ்ட்டையும் வச்சுருப்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி சரியாக இருக்கிறது டிக்கு, சரி இல்லாதது வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து இப்போ நான் வந்து வேறு வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இங்கே நான் இப்போ வேறு வீட்டுக்கு மாறிட்டேன், எனக்கு அங்கே ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து அதுக்கு சரியான டாக்குமெண்ட்டை கொடுத்தா எனக்கு ஓட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் ஓட்டை தேடி போவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சவங்க வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விடுங்க மக்களே. ஸோ எஸ்ஐஆர் ரொம்ப இப்போது ட்ரெண்டில் போயிட்டு இருக்க டாப்பிக்கு இதுதான். ஓகே, அடுத்து போயிடலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும், நம்ம தேர்தல் ஆணையம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிர்வாச்சான் சதான். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பாலிட்டி கிளாஸில் பார்த்துருப்போம். பாலிட்டி கிளாஸும் கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நிர்வாச்சான் சதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாச்சன் சதன் தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 25, 1950 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த டேட் ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் பார்க்க போகிறோம். நேஷனல் நியூஸில் வந்து அதாவது நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், அதாவது நமக்கு வந்து சம்பளத்தெல்லாம் ஏற்ற போகிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளத்தை எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க. அந்த சம்பளத்தை வந்து எவ்வளோ ஏற்ற போகிறதுன்னு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா இவங்க தான்.
அதாவது ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள். இவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க, யார் இவங்க, இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். So who is appointed as the chairperson of the 8th Central Pay Commission, CPC அப்படின்னு சொல்லுவாங்க. CPC னா Central Pay Commission, 8வது மத்திய ஊதிய குழுவின் தலைவியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். முதல்ல இந்த விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த பே கமிஷன் அப்படின்னா என்ன, அதாவது இந்த சென்ட்ரல் பே கமிஷன் ஒன்று இருக்கு, அதாவது மத்திய ஊதிய குழு. இது வந்து 10 வருடத்துக்கு ஒரு, அதாவது 10 years once வந்து இந்த குழுவை வந்து அமைப்பாங்க. எதற்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்குவீங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 2 DA வரும், 2 டியர்னஸ் அலவன்ஸ், ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பணவீக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து தங்கம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன விலை, இப்போ என்ன விலை. ஸோ இதே ரேஞ்சில் நமக்கு வந்து சம்பளம் ஏறிட்டு இருந்து போனால் எப்படி கட்டுப்படி? நீங்கள் தங்கத்தை விடுங்களேன், ஒரு அத்தியாவசிய பொருள் எடுத்துங்க, ஒரு தக்காளி, வெங்காயம், அரிசி, சமையல் எண்ணெய், கேஸ் சிலிண்டரு, இதனுடைய விலை வந்து முன்னாடி இவ்வளோ இருந்து இப்போ எப்படி இருந்து. அப்போ வந்து பிரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்கு இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 2 DA ஒரு, நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி 2 DA ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு ஒருக்கா பே கமிஷன் ஒன்று கொண்டு வருவாங்க இந்த ஊதிய குழு. அந்த ஊதிய குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் சம்பளத்தை அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டபுள் ஆக்கின மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு எவ்வளோ சம்பளம், அரௌண்டு 23 to 25 இருக்கும். சிட்டிலனா சிட்டி அலவன்ஸ்லாம் சேர்ந்து வரும். இப்போ அந்த பே கமிஷன் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் VA உடைய சம்பளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 35,000 கிட்ட போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் சென்ட்ரல் பே கமிஷன். அதாவது இந்த பணவீக்கம் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சம்பளத்தை வந்து ஏற்றுவாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஸ்லாப் தான், ஆனால் DA இன்க்ரிமெண்ட்லாம் வரும். இது வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான. சார் மத்திய அரசு ஊழியர்கள் நமக்கு கிடையாதா, நம்ம TNPC படிக்கிறவங்கல்ல, அப்போ SSC படிக்கிறவங்களுக்கு ஓகே, TNPC படிக்க இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து ஒரு 6 மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கொண்டு வந்துருவாங்க இதை. ஸோ இந்த 8th பே கமிஷன், அதாவது பே கமிஷன் நம்ம மத்திய ஊதிய குழு அப்படிங்கிற எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கான்ஸ்டியூட் பண்ணக்கூடியது, 10 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதுல வந்து 2 உறுப்பினர்கள், அதாவது ஒரு உறுப்பினர் ஒரு மெம்பர் செக்ரட்டரி அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட்ல நமக்கு இந்த ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறது நம்ம மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்க பார்க்கணும், புலக் ஷா அப்படின்னு ஒருத்தர், புலக் ஷா, அதே மாதிரி பங்கஜ் ஜெயின் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்ட் டைம் மெம்பர், இவர் வந்து மெம்பர் செக்ரட்டரி. இவங்க 2 பேர். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ இவங்க ஒரு பரிந்துரை சொல்லுவாங்க, இவ்வளோ ஏற்றலாம் அப்படின்னு. அது எப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2026 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜனவரி 1, 2026 அந்த சேலரி ஸ்லாப் அப்படிங்கிறது வித்தியாசமாக மாறிடும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இப்போ 8th சென்ட்ரல் பே கமிஷன் பார்த்தோம். அப்போ வந்து டக்கு நம்ம கொஸ்டின் என்ன கேட்பான் அப்படின்னா, இவன் 8th படிச்சிருப்பான், அதனால இவன்ட்ட 8th கேட்கவே கூடாது. இவன்ட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா வந்து 9th தான், ஐ மீன் 7th உள்ளது, இதுக்கு முந்தின உள்ளதை கேட்கலாம் அப்படின்னு கேட்பாப்போம். 7வது பே கமிஷனுடைய சேர்மேன் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா AK மாத்தூர் அவர்கள் தான் வந்து 7வது பே கமிஷனுடைய தலைவர். ஓகேவா? AK மாத்தூர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க, இது இவ்வளோ தான் நமக்கு நியூஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன்ல 2-3 பேர் இருக்காங்க, அவங்களையும் பத்தி பார்த்துடலாம். அவங்களும் கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு தான். ஓகேவா? இந்த மாதங்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம சென்னையில் வந்து இந்த காஞ்சி காமகோடி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், அது வந்து ரொம்ப ஃபேமஸான இது. அதாவது ஃபீஸும் ரொம்ப கம்மி, சில இடத்துல ஃபீஸும் வாங்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்கள் கூட வந்து இந்த காஞ்சி காமகோடி ட்ரஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதங்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அதை உருவாக்குனவர் ராமகிருஷ்ணன். இந்த ராமகிருஷ்ணனுடைய மனைவி தான் வந்து மாதங்கி ராமகிருஷ்ணன். இவங்க வந்து ஒரு தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யக்கூடியவங்க, அதாவது இவங்களும் டாக்டர் தான், பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து ஒரு தலை சிறந்தவங்க. இவங்க காலம் ஆயிட்டாங்க சமீபத்தில். ஸோ அதனால் இப்போ மாதங்கி ராமகிருஷ்ணன் பற்றி இவங்க எந்த துறையோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகேவா? நெக்ஸ்ட் அரவிந்த் பனகாரியா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 16வது நிதி ஆணையம் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஏஎஸ் குமாரி ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில்
இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய பெயர் வந்து ஒரு வாரமாக வந்து அடிபட்டு இருக்கு, ஒரு வாரம் 10 நாளாட்டு. ஸோ இந்த ஏஎஸ் குமாரி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மகளிர் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய மாநில மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் விமன் கமிஷன் ஒன்று, ஓகேவா? மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி தான் வந்து இந்த ஏஎஸ் குமாரி. ஏன் இவங்களுடைய பெயர் வந்து அடி வாங்குது அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், பட் ஜஸ்ட் ஏன் இவங்க பேர் நிறைய அடிபட்டனால இந்த ஆப்ஷனில் கொண்டு வந்தேன். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ போயிட்டுருக்கு, இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா இஷ்யூ போயிட்டுருக்க நேரத்தில் என்ன அப்படின்னா ஜாய் கிறிசில்டா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் கொண்டு கேஸை கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திலேருந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அதை யார் விசாரிச்சாங்க அப்படின்னா ஏஎஸ் குமாரி, அவங்க தான் அதனுடைய தலைவி, ஓகே? அதனால தான் வந்து இந்த ஏஎஸ் குமாரி பார்த்தோம். ஏஎஸ் குமாரி, பனகாரியா, மாதங்கி, ரஞ்சனா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரஞ்சனா பிரகாஷ் வந்து யார் அப்படின்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்பர்சனாகவும் இவங்க தான் இருக்காங்க, ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம வந்து சர்வதேச செய்திகள், இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முதல்வருக்கு எத்தனை வயசு, நம்மளுடைய பிரதமருக்கு எவ்வளோ வயசு, எல்லாமே அவங்க 70s இருக்காங்க. இப்போ வந்து உள்ளதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து ஓல்டஸ்ட் பிரசிடென்ட், அதாவது உலகத்தின் வந்து மிக வயதான அதிபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இவர் தான். இவருடைய பேர் வந்து டாக்டர் புட்டி பால் மாதிரி டாக்டர் பால் பியா அப்படிங்கிறவர் தான் இவருடைய பெயர். எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி, உலகின் மிக வயதான அதிபர் எந்த நாட்டை சேர்ந்தவர், 92 வயசு. இப்போ நடந்த எலெக்ஷனில் 8வது முறையாக இவர் ஜெயிச்சு இவர் வந்திருக்காரு. இவருடைய பெயர் வந்து பால் பியா, 8வது முறை ஜெயிச்சு கேமரூன் அப்படிங்கிற நாட்டினுடைய, கேமரூன் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதனுடைய அதிபராட்டு மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, நமக்கு வந்து இந்த ஆசியான் அப்படிங்கிற அமைப்பினுடைய 47வது உச்சி மாநாடு பற்றி பார்த்தோம். அதில் 11வது உறுப்பினராக ஈஸ்ட் தைமோர் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இணைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, ஆக்சுவலி திமோர் லெஸ்ட் அப்படிங்கிற நாடு தான் வந்து 11வது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டுமே ஒரே, அதாவது திமோர் லெஸ்டின்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் திமோர்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒரே நாடை தான் குறிக்கக்கூடியது. ஈஸ்ட் திமோர் அல்லது திமோர் லெஸ்தி ரெண்டுமே ஒன்று தான். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற மாதிரி தான் திமோர் லெஸ்டியும் ஈஸ்ட் தைமோரும் ஒன்று தான், ஓகேவா? டன். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு அடுத்தது போகிற முன்னாடி இன்னொரு பேர் மாற்றம், அதாவது வந்து நான் என் பேரை மாற்ற போகிறது இல்லை, ஆனால் நம்ம ஊரில் நிறைய விஷயங்களுக்கு பேர் மாற்றுவாங்க அடிக்கடி, நம்ம உங்களுக்கே தெரியும். இப்போ 2 புதுசாக பேர் மாற்றிருக்காங்க. அதாவது அவுரங்காபாத் இருக்குல்ல, அவுரங்காபாதினுடைய ரயில்வே ஸ்டேஷன், ரயில் நிலையத்துக்கு வந்து யாருடைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சத்ரபதி சாம்பாஜி நகர், சத்ரபதி சாம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது உஷாராட்ட வந்து வேற ஏதாவது பேர் வச்சா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் அவுரங்காபாதை மாற்றிட்டு சத்ரபதி சாம்பாஜி நகர்னு வச்சுட்டாங்க, சிவாஜி அவருடைய பிள்ளையுடைய பேர். அடுத்தது இன்னொரு யூபியில், இது வந்து மகாராஷ்டிராவில். உத்தரப்பிரதேசில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபாபாத்னு ஒன்று இருக்குது. ஸோ முஸ்தபாபாத்னு ஒன்று இருக்குது. இதனுடைய பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கபீர் தம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பெயர் மாற்றம் ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க, எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இந்த பெயர் மாற்றங்கள் பற்றின கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் நேற்று, அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மழை அந்த அளவுக்கு பெருசாக ரொம்ப இல்லை, இருந்துச்சு, சில ஏரியாவில் இருந்துச்சு. அந்த புயல் மோந்தா வந்து என்ன அப்படின்னா கரையை கடந்துடுச்சு. ஆந்திராவில் ரொம்ப மழை, இங்கே கம்மி தான். இப்போ புயல் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வரக்கூடியது. இன்டர்நேஷ்னலில் ஒரு புயல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புயல் ஒரு நாட்டை போட்டு, அதாவது புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு. என்ன புயல், எந்த நாடு அப்படிங்கிறது பார்த்துடலாம். விச் கண்ட்ரி இஸ் அஃபெக்டட் பை ஹரிகேன் மெலிசா?
அதாவது புயலுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் உண்டு, ஓகேவா? நீங்கள் ஜாகிரஃபியில் கூட பேஸ் பண்ணால் நம்ம ஒரு சைடு சைக்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த சைடில் வந்து ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனால் டைஃபூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. ஸோ மெலிசா, அதாவது மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமைக்கா. ஜமைக்கா நாடு தான் மெலிசா அப்படிங்கிற புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். நம்ம வந்து என்னெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி எந்த விஷயமே இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்காது, ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் போகிற போக்கில் ஒரு நியூஸ் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் வந்து அது வந்து அந்த பொண்ணை வந்து எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சேன். என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்ததை நம்ம பார்க்காம விட்டதில்லை. கார்த்திகா ரமேஷ், அதாவது காசிமேடு, அதாவது சாரி கண்ணகி நகர் கார்த்திகா. ஸோ வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப அழகாக பேசினேன். கண்ணகி நகர்னால் வந்து யாருக்கும் வேலையை கொடுக்க மாட்டாங்க, கண்ணகி நகர்னு சொன்னால் கண்ணகி நகர் அப்படிங்கிறது இதே மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிகரமாக பேசியிருந்தாங்க. ஸோ கார்த்திகா ரமேஷ் சின்ன பொண்ணு, கபடியில் வந்து கோல்டு அதாவது நான் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது, நீ ஜெயிச்சுட்டு சொல்லு அப்போ கேட்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கு. இன்றைக்கி அது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. சிஎம் கூட்டு பாராட்டுறாரு, எதிர்கட்சி தலைவர் டைரக்டாக கூட்டு பாராட்டுறாரு, ஒரே இதாக தான். ஸோ கார்த்திகா வந்து கபடி இந்த எந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்வியாக கேட்கலாம், ஓகேவா? வேர் இஸ் த ஏஷியன் யூத் கேம்ஸ் 2025? இதில் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வராங்க. இது ஓவராலாக முடிஞ்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக இதை பார்ப்போம். ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னா பெஹ்ரைனில் நடைபெற்றது. ஸோ பெஹ்ரைனில் நடைபெற்றது. ஸோ அங்கே தான் வந்து கார்த்திகா ரமேஷ் வந்து கபடியில் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2026 எஸ்எஸ்சி ரயில்வே என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி ஜிஎஸும் நிறைய கவர் ஆகும். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூனிட் 5மே நிறைய கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் இயரே 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். குரூப் போன வருஷம் நடந்த இந்த வருஷம் 2025 நடந்த குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 2A மெயின்ஸாக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், இதில் என்ன 98% கேள்விகள் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃபும் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். கடைசியாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் 17 கேள்விகள் வந்திருந்து, அப்படியே வந்திருந்து, அதையும் நான் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் இப்போ அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்காக இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். இது மட்டும்தான் நம்ம போன வருஷம் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் இது கூட யூனிட் 5 கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம். யூனிட் 5 வந்து மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 தமிழ்நாடு ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு, 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு, தமிழரசு மேகசின், தமிழ்நாடு மேகசின், இதில் வந்து டைரக்டான கேள்விகள் நிறைய வரும். அதில் எக்ஸாம் ரிலேட்டட் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி பாலிசி நோட்ஸு ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதனுடைய ஜிஸ்ட் மட்டும் நம்ம எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு ப்ராப்பராக படிக்கிற மாதிரி. இது எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இருக்கும். பைலிங்குவல் மெட்டீரியல் தான் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே. ஸோ ஆக மொத்தம் 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, தமிழரசு மேகசின் 12 மாதம், 12 முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய இது வரும். இதை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து மினிமம் 2 கேள்விகள்லேருந்து 3 கேள்விகள் வரும். அது குரூப் 1 குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1 அதை விட அதிக கேள்விகள் வரும். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான பிடிஎஃப். ஸோ இதில் நமக்கு தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு, சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம ரெட்டில் ஹைலைட் ஆகியிருக்கும் மக்களே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இங்கிலீஷில் இருக்கும், அடுத்து அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா தமிழில் இருக்கும். இது வந்து ரெண்டுமே சேர்ந்து தான், ஓகே, ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் ரொம்ப கீழே போய்ட்டு இங்கிலீஷும் இருக்கும், அது கீழே தமிழும் இருக்கும். டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ட்ரெண்டில் இருக்க மாதிரி கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள், மேத்ஸ், ஸ்டாட்டிக்கில் ஜிகே,
அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ரிவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நமக்கான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தனியாக கீழே கொடுத்துருப்போம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா ஹிருதய். நமக்கு ஹிருதயம் தெரியும், இது வந்து ஹிருதய். ஸோ ஹிருதய் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டீட்டெயிலாலாம் போக வேண்டாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி சில எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல எப்போ ஆரம்பித்தாங்கன்னு கேட்டால் 2015. எந்த அமைச்சகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரம் துறை. ஸோ இது என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த ஸ்கீமோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஹெரிட்டேஜ் சிட்டிஸ் இருக்குல்ல, அதாவது பாரம்பரிய நகரங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அதாவது பாரம்பரிய நகரங்களை வந்து பாதுகாக்கிறதற்கும் அதுக்கு வந்து புத்துயிர் பெற செய்தலுக்கும், அதாவது ரீஜுவனேட், ப்ரிசர்வ் அண்ட் ரீஜுவனேட் ஹெரிட்டேஜ் சிட்டிஸ், பாதுகாப்பான, அதாவது நமக்கு வந்து பாரம்பரிய நகரங்களை பாதுகாக்கிறதற்கும் புத்துயிர் பெற செய்தலுக்குமான திட்டம் தான் வந்து இந்த ஹிருதய் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா, இதுதான் கீவேர்டு ஹெரிட்டேஜ் சிட்டிஸ். ஓகேவா, பாரம்பரிய நகரங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் ரேங்க் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் எது அப்படின்னா நமக்கு காற்றாலை, விண்மில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. விச் முகல் பிரின்ஸ் ஆல்பம் இஸ் ஸ்டில் பிரிசர்வ்ட் இன் த லைப்ரரி ஆஃப் த இந்தியன் ஆஃபீஸ் அட் லண்டன். எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்னும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜவான் பக்த், ஆப்ஷன் பி அசாம் ஷா, ஆப்ஷன் சி பகதூர் ஷா சாஃபர், ஆப்ஷன் டி தாரா சுகோ. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போஸ்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் டெய்லி 20 கொஸ்டின் ஈவினிங் 6 மணிக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் அட்டன் பண்ணுங்க. தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இன்னும் நிறைய எக்ஸாம் சார்ந்த விஷயங்கள் இதில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிஎம் தன் தானிய வேளாண் திட்டத்தில் கிருஷி யோஜனால எந்த மாவட்டங்கள்லாம் இணைந்து எந்த மாவட்டங்கள்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர். அடுத்த கேள்வி ஃபியூச்சர் ரெடி, எதிர்காலத்துக்கு தயாராக திட்டம் வந்து பள்ளி கல்வித்துறையினுடையது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், எலெக்ஷன் கமிஷனுடையது. அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் 8th சென்ட்ரல் பே கமிஷன், 8வது மத்திய ஊதிய குழுவின் தலைவி யார் அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய், ஜஸ்டிஸ். அடுத்தது வந்து த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பால் பியா அவர்கள், கேமரூன் நாட்டினுடைய அதிபர். அடுத்தது ஹரிகேன் மெலிசா அப்படிங்கிறது ஜமைக்காவை போட்டு புரட்டி போட்டுடுச்சு. அடுத்தது ஏசியன் யூத் கேம்ஸ் 2025, ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னா பஹ்ரைன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.